ஈரோடு கிழக்கில் மறைந்த தலைவர் ஈவி.கே. இளங்கோவனுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர்கள் யாருமே வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிற ஒரு 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 குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது இது அதாவது ஒரு விஷயம் கவனிச்சுன்னா, இதே காலகட்டத்தில் சூழ்நிலையில் தான் தலைவர் மன்மோகன் சிங் அவர்கள் இறக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் தேசிய தலைமையினுடைய திறப்பு இருக்கிறது. இதை தொடர்ந்து பல நிகழ்வுகள் ஒன்றன் பின் ஒன்றாக தவிர்க்க முடியாத பல நிகழ்வுகள் வந்து கொண்டிருந்தாலும் எல்லா தலைவர்களும், தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய ட்வீட்டில் போட்டிருக்கிறாரு, தன்னுடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. மத்திய அமைச்சராக இருந்தவர், பலரோட நெருங்கி பழகினவர், அவரே வந்து ஒரு அஞ்சலி செலுத்தலனாலும் அதுக்கப்புறமும் வந்து குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. அதற்கான நேரம் ஒதுக்கி அதை செய்வார்கள். அது வந்து நம்ம இதை பற்றி பேசுவது அவ்வளோ சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதை வந்து அவங்க குடும்பத்தாரிடத்திலேயே அவங்க நேரில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன பேசணும் பேசிப்பாங்க. ரெண்டாவது வந்து அவங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் அப்போது அந்த நேரத்தில் வந்து பார்க்கல, அல்லது அதுக்கு பின்னால் வந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இதெல்லாம் வந்து அந்த குடும்பத்தினரோட வந்து கட்சி தலைமை இது வரைக்கும் யாருமே இந்த கேள்வி எழுப்புனது கிடையாது. ஏன்னா அது எழுப்புனது நியாயமாகவும் இருக்காது. அதனால் ஐ அவாய்ட் டு கமெண்ட் ஆன் திஸ்.